தனுசு ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். குடும்பத்தில் ஏற்பட்ட பிரிவினை உங்களை மனதிற்குள்ளேயும் உங்களுக்குள்ளேயும் கவலைகளையும் கஷ்டங்களையும் இன்னும் தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். நீங்கள் கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை என்று கூட்டு குடும்பமாகவோ அல்லது தன் மனைவி பிள்ளைகளோடு ஒரு சிறிய கூட்டில் மகிழ்ச்சியாகவோ நீங்கள் வாழ நினைக்கக்கூடிய ஒரு நபராகவே நீங்கள் இருப்பீங்க. ஆனால் உங்களின் 2ஆம் மற்றும் 4ஆம் இடங்களை அசுப கிரகங்கள் தாக்கிய போது குடும்பத்தில் எதிர்பாராத பிரிவினைகளும் ஏற்பட்டது. அண்ணன் தம்பிக்குள் ஒற்றுமை குலைந்து தனித்தனி பாதையில் சென்றதோ அல்லது கணவன் மனைவிக்குள் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகளால் தற்காலிக பிரிவோ ஏற்பட்டு உங்களை காயப்படுத்தி கொண்டு அது இன்னும் உங்களுக்குள்ளேயும் உங்களுடைய மனதிற்குள்ளேயும் தேவையில்லாத குழப்பங்களையும் கஷ்டங்களையும் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டே தான் உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்கும். ஆசையாக கட்டிய குடும்ப கோட்டை இப்படி நம்மளுடைய கண் முன்னாலேயே செங்கல் செங்கலாக உடைக்கிறது என்று நீங்கள் செய்வதறியாது திகைத்து நின்ற நாட்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கும். குடும்ப ஒற்றுமையானது குலைந்து உறவுகள் ஆளுக்கு ஒரு திசையில் பிரிந்து சென்ற போது அந்த பிரிவினையின் வழி உங்களை தனிமையில் தவிக்க விட்டு உங்களுடைய நிம்மதியை நிச்சயமா பறித்து போட்டிருக்கும். இந்த அளவுக்கு சில விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கும். இதை உங்களால மறக்கவே முடியாதுங்க. எத்தனை நாட்கள் காலங்கள் ஆனாலும் உங்களுடைய குடும்பத்துக்குள்ள ஏற்பட்ட இந்த ஒரு வழியை மட்டும் உங்களால எப்போதுமே மறக்க முடியாது. அதுதான் இதுவரைக்கும் உங்க வாழ்க்கைக்குள்ள நடந்து கொண்டுமே தான் இருக்கும். அதே மாதிரி நண்பர்கள் செய்த ஏமாற்றங்கள், நண்பர்களுக்காக உயிரையே கொடுக்கும் உன்னதமான குணம் கொண்டவங்க தான் இந்த தனுசு ராசிக்காரங்க. உங்கள் ராசிக்கு 11ஆம் இடம் நட்பு வட்டாரத்தை குறிக்கக்கூடிய ஒரு இடம். அங்கு பாப கிரகங்களின் நிழல் படியும் பொழுது நீங்கள் உயிராக நினைத்த நண்பர்களை உங்களுடைய முதுகில் குத்தும் துரோகிகளாக மாறுகிறார்கள். உங்கள் வீட்டு சாப்பாட்டை சாப்பிட்டு உங்களோடு அமர்ந்து பழகி உங்களுடைய அந்தரங்கங்கள் அனைத்தையும் தெரிந்து கொண்டவர்கள் அவர்களாகத்தான் உங்க வாழ்க்கைக்குள்ள இருப்பாங்க. ஆனால் அவர்கள் யாரிடம் போய் கூறிவிடுவார்கள் என்றெல்லாம் நீங்கள் மனதிற்குள்ள நினைத்து எந்த விதமான கவலைகளும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்தீங்க. ஆனால் ஒரு நாள் உங்களுக்கு பின்னால் குழிப்பறித்தார்கள். உங்களுடைய பலவீனங்களை மூலத்தனமாக மாற்றிக்கொண்டு உங்களை சமுதாயத்தில் அசிங்கப்படுத்திய பெருமை உங்களுடைய நெருங்கிய நண்பர்களையே நிச்சயமாக சாரும். உங்களுக்கு ஒரு பிரச்சனைக்கென்று வரும் பொழுது அவர்கள் கை கழுவி விட்டு வேடிக்கை பார்த்திருப்பார்கள். அந்நிய நடித்தால் கூட தாங்கலாம், ஆனால் கூடவே இருந்து நம்முடைய நண்பர்களை நமக்கு இப்படிப்பட்ட பிரச்சனைகளை தேடி கொடுக்கிறார்களே என்றெல்லாம் உங்களுடைய மனதிற்குள் எத்தனையோ நாட்கள் நீங்கள் நினைத்து உங்களுடைய மனதிற்குள் நீங்க ரத்தமும் கண்ணீரும் திருந்திய நாட்கள் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டுமே தான் இருக்கும். ஆனால் அந்த தனுசு ராசிக்காரங்க சிறு வயதில் நீங்கள் எப்போதும் ஒரு இடத்தில் அடங்கி இருக்க மாட்டீங்க. ஒரு புதிய விஷயத்தை கற்றுக்கொள்ள வேண்டும், ஒரு புதிய அனுபவத்தை உருவாக்க வேண்டும், ஒரு புதிய இடம் பார்க்க வேண்டும். இந்த ஆசைகள் உங்களை எப்போதுமே முன்னே கொண்டு சென்றது. ஆனாலும் அதே நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஒரு பிரச்சனையானது இருந்தது. ஒரு விஷயத்தை நீங்கள் தொடங்குவீர்கள். சில நாட்களில் வேறு ஒன்றில் உங்களுடைய மனமானது போய்விடும். அப்போது பலர் உங்களை செட்டிலாக மாட்டேங்கிறமா என்று உங்களை தேவையில்லாமல் நினைத்திருப்பாங்க. ஆனா அவங்க புரிந்து கொள்ளவில்லை. நீங்கள் ஒரு சாதாரணமான பாதைக்கு பிறக்கவில்லை, ஒரு பெரிய பயணத்திற்கு பிறந்தவர்கள் என்று. ஆனால் அது உங்களுக்குள்ள தெரியும். அதனால எந்த ஒரு விஷயத்தில் சென்றால் நன்மைகள் நடக்கும், அது நமக்கு தோதுவாக இருக்கும் என்று நீங்கள் எப்பொழுதுமே நினைத்து உங்களுடைய வாழ்க்கையை எப்பொழுதுமே நீங்கள் வானத்தை நோக்கித்தான் உங்களுடைய வாழ்க்கையையும் உங்களுடைய அடிகளையும் நீங்க எடுத்து வைப்பீங்க. அதைத்தான் இதுவரைக்கும் நீங்க செய்து கொண்டே தான் இருப்பீர்கள். அதில் எவ்வளவுதான் தோல்விகள் ஏற்பட்டாலும் அதனை பார்த்து நீங்கள் கலங்கி நிற்கக்கூடாது. மீண்டும் மீண்டும் உங்களுடைய ஆசைகளையும் உங்களுடைய செயல்களையும் நீங்க செய்து கொண்டே இருங்க. அது மிகப்பெரிய அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வெற்றிகளை தேடி கொடுக்கும். உங்களுடைய பள்ளி அல்லது கல்லூரி வாழ்க்கையில் கூட நீங்கள் புத்திசாலி, ஆனால் உங்களுடைய கவனங்கள் எப்போதும் ஒரே இடத்தில் இருக்காது. ஒரு சப்ஜெக்டில் இன்ட்ரெஸ்ட் வந்தால் அதில் டாப் இல்லையெனில் முழுக்க நீங்கள் ஜீரோவாக மாறிவிடுவீர்கள். ஆசிரியர்கள் கூட உங்களை புரிந்து கொள்ள முடியாமல் இவருக்கு என்னதான் இருக்கிறது, இவனை எப்படி நாங்கள் வழி நடத்துவது என்று தெரியாமல் உங்களிடம் கேள்வி கேட்ட நாட்களும் இருக்கும். ஆனா உங்களுக்குள்ள திறமை இருக்கு, ஆனா அதை நிலையாக பண்ணக்கூடிய தகுதி இல்லை என்று மற்றவங்க உங்களிடம் கோரியிருப்பாங்க. அந்த வார்த்தை உங்களுக்குள்ள பல முறை வழியாகவே இருந்திருக்கும். என்னால் முடியாதா என்று நீங்கள் உங்களை கேள்வி கேட்ட தருணங்கள் அதிகமாகவே இருக்கும். உங்களால முடியும், ஆனால் நீங்கள் அதில் ஒரே ஒரு விஷயத்துல கவனம் செலுத்தினால் மட்டுமே உங்க வாழ்க்கைக்குள்ள உங்களால முடியும். இல்லை என்றால் அதுவே உங்க வாழ்க்கைக்குள்ள பிரச்சனையாக மாறிவிடும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இல்லை என்றால் அதுவே மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாறிவிடும். நான் கூறியது அனைத்தும் உங்க வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை நீங்கள் தான் கமெண்ட் வழியாக தெரிவிக்க வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் தனுசு ராசிக்காரங்க வாழ்க்கை நல்ல நிலைமைக்கு செல்ல வேண்டும் என்றால்
நீங்கள் வியாழக்கிழமை நாட்கள்ல குருவின் வழிபாடை நான் சொல்லும்படி நீங்க செய்து பாருங்க. அதில் போதுமான அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பலனை நிச்சயமாக தேடி கொடுக்கும். உங்கள் ராசிநாதனான குரு பகவானின் முழுமையான ஆசி உங்களுக்குள்ள கிடைக்க வரவிருக்கும் காலகட்டத்தில் நீங்கள் மேற்கொள்ளும் வியாழக்கிழமை வழிபாடு உங்களுடைய வாழ்க்கையை தலைகீழாக மாற்றப் போகக்கூடிய ஒரு நேரத்தில் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கை இருக்கும். ஆனால் அந்த ஒரு நேரத்தை நீங்க சரியான முறையில் பயன்படுத்த வேண்டும். சரியான முறையில் பயன்படுத்தினால் எல்லாமே நல்லதாகவே உங்க வாழ்க்கைக்குள்ள நடக்கும். வியாழக்கிழமை தோறும் அதிகாலையில இருந்து மஞ்சள் நிற ஆடையை உடுத்தி தட்சிணாமூர்த்திக்கு அல்லது ராகவேந்திரர், சாய்பாபா போன்ற குருமார்களுக்கு கொண்டை கடலை மாலை சாற்றி நெய் தீபத்தை ஏற்றி வழிபட்டு வாருங்கள். உங்களை சுற்றி இருக்கும் அத்தனை எதிர்மறை ஆற்றல்களும் வறுமையும் ஏழரை சனியின் எஞ்சிய வடுக்களும் உங்களை விட்டு ஓடிவிடும். குருவின் சுப கதிர்வீச்சுக்கள் உங்களுடைய வீட்டில் இறங்கி தனத்தானியங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அளவுக்கு நிச்சயமாக நல்லதை தேடி கொடுக்கும். இந்த வழிபாட்டின் மூலம் உங்களுடைய பணத்தடை, திருமணத்தடை, கடன் தடைகள் என அத்தனை தடைகளும் பனி போல விலகி எல்லாமே வெற்றியின் வாசலில் வந்து நிற்கக்கூடிய அளவுக்கு நல்லது இனிமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட போகிறது. இந்த நல்லதை நீங்க சரியான முறையில பயன்படுத்தி கொள்ளுங்கள். எல்லாமே உங்களுக்கு இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நல்லதாகவே நடக்கும். இனிமே தனுசு ராசி அன்பர்களை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஒரு முக்கியமான மாற்றத்திற்கான ஒரு நேரம் வந்துவிட்டது. இதுவரைக்கும் நீங்கள் கற்றுக்கொண்ட எல்லா அனுபவங்களும், எல்லா தோல்விகளும், எல்லா மாற்றங்களும் இப்போது ஒரு தைரியமாகவும் ஒரு திசையாகவும் மாறப்போகிறது. நீங்கள் இப்பொழுது உங்களுடைய பாதையை கடைபிடிக்க ஆரம்பிப்பீங்க. ஒரு நாள் நீங்கள் திடீரென்று உணர்ந்து கொள்வீங்க, நான் எதுக்காக இவ்வளவு சுற்றி வந்தேன் என்று. அதற்கான பதில் உங்களுக்குள்ள இருந்து நிச்சயமாக கிடைக்கும். நீங்கள் எதை செய்ய வேண்டும், எங்கு இருக்க வேண்டும், யாருடன் இருக்க வேண்டும் என்ற ஒரு தெளிவானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்கள்ல கிடைக்கும். ஆனா அந்த ஒரு தெளிவை நீங்க சரியான முறையில பயன்படுத்தி கொண்டீங்க அப்படின்னா அது உங்களுடைய வாழ்க்கையவே நிச்சயமாக மாற்றி கொடுக்கும். உங்கள் வாழ்க்கைக்குள்ள ஒரு புதிய வாய்ப்பு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரும். அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஒரு இன்ட்ரெஸ்டுக்கு நிச்சயமாக பொருந்தும். இந்த முறை நீங்கள் அதை விட்டுவிட மாட்டீங்க. நீங்கள் அதில் ஸ்டே பண்ணுவீங்க. அவங்களுடைய நிலைத்தன்மை என்பதை நீங்க இப்பொழுது கொஞ்சம் கூட்டிக் கொள்வீங்க. எந்த ஒரு தொழிலையோ எந்த ஒரு வேலையோ செய்தாலும் அதில் எப்படி நீண்ட நாட்கள் செய்ய வேண்டும், அதில் எப்படி பின்வாங்காமல் இருக்க வேண்டும் என்கிற ஒரு தெளிவு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிறந்து விட்டது. இதனால உங்களுக்குள்ள போதுமான அளவுக்கு பணமும் போதுமான அளவுக்கு உறவுகளும் உங்களை தேடி வருவாங்க. அந்த அளவுக்கு நல்லது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கக்கூடிய ஒரு நேரங்கள் உங்களுக்குள்ள பிறந்து விட்டது. இது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள போதுமான அளவுக்கு நல்லதையும் நல்ல ஒரு விஷயத்தையும் நிச்சயமாக தேடி கொடுக்கும். இது தேடி கொடுக்கா இல்லையா என்பதை நீங்கள் தான் கமாண்ட் வழியாக தெரிவிக்க வேண்டும். மறக்காம இதில் ஏதேனும் சந்தேகங்களும் இதில் ஏதேனும் கேள்விகளும் இருந்தால் அதனையும் கேளுங்கள். அதற்கும் நான் உங்களுக்கு பதிலை கொடுக்கிறேன். மறக்காம இந்த ஒரு சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே நம்ம தொடர்ந்து பதிவிடுகின்ற வீடியோக்கள் அனைத்தும் வந்து கொண்டே இருக்கும். மறக்காம நம்முடைய சேனலை ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு ஏதேனும் கேள்விகள் இருந்தால் அதனையும் கேளுங்கள். அதற்கும் நான் உங்களுக்கு பதிலை கொடுக்கிறேன். நன்றி, வணக்கம்.